இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசு பொருளை தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த பிள்ளைகள் பற்றி கதைக்கலாம். உலக பிள்ளைகள் தினம் அண்மையிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ப்பு என்று மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது சிறுபிராயத்திலே இருந்து மிகவுரிய சிறப்பான ஒரு வளர்ப்பாக அவர்களை நாங்கள் வளர்க்கின்ற பொழுதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது சிறப்பிக்கும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா? சொல்வார்கள், நாங்கள் அதாவது தொட்டிற்பழக்கம் சுடுகாடு வரை என்கிற ஒரு பழமொழியை பார்த்திருக்கிறோம். தொட்டிற்பழக்கம் சுடுகாடு வரை என்றால், அந்த நாங்கள் சிறு வயதில் அல்லது சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னத்தை கொள்ளுகிறோமோ அல்லது கற்றுக் கொடுக்கிறோமோ அந்த விடயங்கள் தான் ஒரு பிள்ளையினுடைய ஆழ்மனதிலே பதியும் கூடுதலாக. அது குழந்தையை நாங்கள் குழந்தை வளர்ப்பிலே மிக பிரதானமாக அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாக இருக்கிறவர்களுடைய வளர்ப்பிலே நாங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி, சுகாதார விடயங்களிலும் சரி, அவர்களுடைய அறிவுத்திறன்களிலும் சரி நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தை ஒரு சிறு விடயத்தை எவ்வாறு கிரகிக்கிறதோ அல்லது ஒரு பெரிய விடயத்தை எவ்வாறு கிரகிக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய எதிர்காலத்தினுடைய மாற்றங்கள் மாறலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை சிறு வயதில் செய்கின்ற தவறுகளை நாங்கள் தண்டிக்காவிட்டால், அந்த பிள்ளைகளுக்கு அந்த தவறுகளை நாங்கள் உணர்த்தாவிட்டால், இந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஒரு குற்றவாளிகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நாங்கள் சிறு பிள்ளைகளை அதற்காகத்தான் சொல்லணும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்கள் என்பதை. இன்றைய உலகம் மிகப்பெரிய ஒரு கெடுதியான உலகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலுமே ஏதோ ஒரு விதத்திலே பிரச்சனைகள் சூழ்ந்துதான் இருக்கின்றது. நாங்கள் இணையவழிகள் ஊடாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், சமூக ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், போதைகளூடான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோம், நோய்களின் ஊடாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். இப்படி எங்களை சுற்றி பல பிரச்சனைகள் வட்டமாக சுற்றி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றையோ அல்லது பலவற்றிலோ ஒரு பிள்ளை போய் அதற்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல் நாங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவை குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை என்று சொல்வார்கள். அது ஒரு கலை. அந்த கலையிலே நாங்கள் சிறப்பான என்ன சொல்றது படைப்புகளை கொண்டு வர வேண்டும். நல்ல நுட்பங்களை புகுத்த வேண்டும். ஒரு சிலையை நாங்கள் வடிக்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அந்த நுட்பங்களை கையாண்டு ஒரு சிலையை அழகாக வடிவமைக்கிறோமோ, அதே போன்ற ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் சில நுட்பங்களையும் உத்திகளையும் அறிவுபூர்வமாக நாங்கள் சிந்தித்து அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற பொழுது உண்மையிலே அந்த குழந்தை இந்த உலகத்தில் நல்ல ஒரு குழந்தையாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சிறு வயதிலேயே நாங்கள் குழந்தைகள் அவர்கள் என்ன செய்தாலும், பொய் பேசினால் என்ன, சண்டையிட்டால் என்ன, மற்றவர்களை அவமதித்தால் என்ன, மரியாதை கொடுக்காமல் இருந்தால் என்ன, இப்படியான நேரங்களில் நாங்கள் அவர்களை கண்டுக்காமல் இருந்தோமாக இருந்தால் அந்த குழந்தை எதிர்காலத்திலே சமூகத்துக்கு ஒவ்வாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் முடிந்தவரை அதுதான் நாங்கள் சொன்னது போன்றுதான், தொட்டிற்பழக்கம் என்கிற அந்த விடயம் சுடுகாடு வரை என்பது போன்று சில பழக்கங்களை நாங்கள் மாற்ற முடியாது. அந்த குழந்தை பருவத்தில் அந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் அவர்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்கிற இன்னொரு பழமொழியும் ஞாபகம் பெறுகிறது. அதாவது சிறு வயதிலே நாங்கள் ஒரு பிழையை திருத்த முனைகின்ற பொழுது அது முடியாவிட்டால் பெரிய வயது வரை அவர்களை இதை திருத்த முடியாது. ஒரு குழந்தை ஒரு தவறை செய்கிறது என்றால் அந்த தவறுக்காக அந்த குழந்தைக்கு நாங்கள் கூப்பிட்டு அன்பாக சொல்ல வேண்டும். இப்படி செய்வது தவறு, இது பிழை, இப்படி செய்யக்கூடாது, நீ பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி செய்தால் என்ன சமூகத்திலே எப்படியான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது அந்த விடயத்தில் நாங்கள் அந்த பிள்ளையை தண்டிக்கவோ அல்லது அந்த பிள்ளையை திருத்தவோ முனையாவிட்டால் எதிர்காலத்தில் அது பெரியவர்கள் நாங்கள் விடுகின்ற தவறுனால் அந்த குழந்தையும் தவறை விட்டுவிடும். ஒரு விடயத்துக்கு போய் ஒரு குழந்தை சொல்லுதுன்றால் அந்த குழந்தை போய் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு பேசியோ அல்லது அந்த பிள்ளைக்கு ஒரு அட்வைஸோ கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை நினைக்கும், நான் இந்த மாதிரி பொய் சொன்னோடனே அம்மா ஒன்றும் பேசல, அப்ப பிரச்சனை இல்லை, நான் இப்பயும் பொய் சொல்லாமங்கிற மனநிலை கொண்டு வந்து விடும். ஆகவே ஒரு பிள்ளையை பொய் சொல்கிறது, திருடுகிறது, அறியாத வயசே அது செய்கின்ற தவறை நாங்கள் தவறாக உணர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது தவறு, இதை செய்யாது என்கிற ஒரு கண்டிப்புடன் நாங்கள், அதாவது அடிக்க சொல்லவில்லை அல்ல அவர்களுக்கு போட்டு சித்திரவதை செய்ய சொல்லவில்லை, நாங்கள் அவர்களுக்கு அதை அறிவுறுத்த வேண்டும். இது பிள்ளை, இது சரி, இப்படி இருக்க வேண்டும் என்று. இல்லையா கார்த்திகேயன், உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தானே அதிகமான விஷயங்களை அண்ணா பகிர்ந்திருக்கிறார். ஆனாலும் இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது சமகாலத்துல ஒரு ஒரு கன்ஃபிளிக்டான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றதான் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது. ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். இன்னைக்கு நாங்கள் பத்திரிகைகள்ல பல செய்திகளை பார்க்கைகளையும் சிலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் இந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். பேரண்ட்ஸ் அந்த தங்களுடைய வேலைகளையும் பார்த்து கொண்டு, தங்களையும் பார்த்து கொண்டு, வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்து கொண்டு, பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு டாஸ்காகத்தான் இருக்கிறது. அதுவும் அந்த அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போற இடங்கள்ல அதிகமான பிள்ளைகள் அவர்களுக்கு தான் இது அதிகம் ஒரு கஷ்டமான பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை வளர்ப்பு என்றனுடைய முழு பொறுப்பும் பெற்றோர்களிடம் இருக்கிறதால அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த பேரண்டிங், இந்த
பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி என்பதை வந்து நாங்க பொதுவாகவே ஒரு ஒரு பொதுவாக இவ்வளவுதான் அப்படி என்று நாங்கள் வரையறுத்து விட முடியாது. அது வந்து ஒவ்வொரு வயது பிரிவிற்கு ஏத்த மாதிரி. இப்பொழுது ஒரு வயது குழந்தைக்கு எப்படி பேரண்டிங் இருக்கணும், 1 2 3 வயது பிள்ளைக்கு எப்படி இருக்கணும், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த 11 வயதுகள்ல பிள்ளை வளர்ப்பு என்றது எப்படி இருக்கணும், அதற்கு பிறகான பிள்ளை வளர்ப்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படி என்பது வந்து பலர் வந்து அத பிரிவினைகள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் பிள்ளைகளை வந்து இறுக்கி பிடிப்பார்கள் படிப்புல. அதுவும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அதிகம் இறுக்கி பிடிப்பார்கள். அங்க கொண்டு டியூஷனுக்கு விடுறது, கொப்பிகளை பாக்குறது, பிள்ளைகளை படிப்பிக்கணும் என்ற அந்த ஒரு ஆர்வம் பேரண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட ஒரு 6, 7, 8, 9 இந்த பகுதிகள்ல வந்து அந்த படிப்பை வந்து பேரண்ட்ஸ் கவனிக்கிறதுன்றது குறைவாக இருக்குது. ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது அப்படின்ற தகவல்களும் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு லெவல்லயோ, லெவல்லயோ பிள்ளைய படி என்று சொன்னால், அந்த அவ்வளவு வருஷம் சுதந்திரமாக இருந்த பறவை வந்து மீண்டும் உங்களுடைய கைக்குள் வராது. அப்ப அவர்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்கெட்யூல் நீங்க அரேஞ்ச் பண்ணணும் முதல்ல. இப்படித்தான் படிக்க போகிறார்கள்னு சொன்னால், ஒவ்வொரு வயது எல்லை பிரிவிற்கும் ஏற்ற மாதிரி அவர்களுடன் வந்து ஒரு டைம் ஸ்கெட்யூல் ஒன்றை நீங்க முதல்ல அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும் பிள்ளைகளுக்கு. அதுவும் குறிப்பாக இந்த 1ஆம் ஆண்டுல இருந்து 5, 6, 7 இந்த வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் விளையாடுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை அப்படி என்ற ஒரு தகவல்களும் இந்த பிள்ளைகளை வந்து ஒரே பள்ளிக்கூடம் முடிய டியூஷன் என்ற மாதிரி ஒரு அவர்களுக்கான அந்த குழந்தை பருவத்தை அவர்கள் என்ஜாய் பண்றதுக்கான டைம் பேரண்ட்ஸ் கொடுக்கிறார்கள் இல்லை அப்படின்றதையும் சமகாலத்துல பல குற்றங்களை இந்த குழந்தை தொடர்பான நிபுணர்கள் வந்து எங்களுக்கு அதிகம் முன்வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு விளையாடுவதற்கான நேரங்களை நாங்கள் ஒதுக்க வேண்டும். இந்த குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த நாங்களும் அதிகம் பெரிய காலங்கள் முன்னுக்கு வாழ்ந்தவர்கள் இல்லை. எங்களுக்கு முன் பிறந்தவர்கள் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்களுமே வந்து ஒரு கூண்டுக்குள் வாழ்ந்தவர்கள் போட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனை பார்க்கல நாங்கள் எல்லாம் இந்த மண்ணுல விளையாடினதுன்றது அதிகமாக இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அதிகம் விளையாடி சமைச்சு விளையாடுறது அப்படின்னு பல விளையாட்டுகளை நாங்கள் அதுல ஒவ்வொரு பொம்மைகள் செய்து விளையாடுறது அப்படின்னா மண்ணுல விளையாடினது அதிகமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய காலத்துல இருப்பவர்கள் இல்லை. அன்றெல்லாம் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிடும் நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்கல பாக்குறோம். அவர்கள் வந்து என்ன செய்யறாருன்னா மண்ணுல வந்து பிள்ளை மண்ணுல விளையாடணும்ன்றதுக்காக மண்ணை எடுத்து வறுத்துட்டு அந்த மண்ணை வறுத்துட்டு விளையாட கொடுக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அதிகம் கிருமிகள் இருக்கும். ஆனா பிள்ளை மண்ணிலையும் விளையாடணும் அப்படின்றதுக்காக தாங்கள் மண்ணை எப்படி கொடுக்குறோம். அதை விட கடல்ல இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து பிள்ளைய வந்து அந்த மண்ணை வந்து கையால பிசைஞ்சு அதை வந்து ஒரு மணல்ல வீடு கட்டுறதோ அப்படியான வேலைகளை செய்ய சொல்றார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அதிகம் பிள்ளைகளுடைய கைகள் வந்து அந்த எழுதுகின்ற பொழுது பேனை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால இந்த மண்ணுகள்ல வந்து கையை வந்து பிசைஞ்சு விளையாடுறதால மண்ணை வச்சு விளையாடுறதால இந்த கை வந்து ஒரு வளத்துக்கு வரும். பேனை பிடிச்சு எழுதுறதெல்லாம் சுகம். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் ஆராய்ச்சியும் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இதுவாக இருக்கு. அது இன்னொரு விஷயம். அது நீங்க சொல்கின்ற பொழுது அது உடன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் முன் காலங்களே சொல்வார்கள் அந்த குழந்தைகள் மண் அலைந்து விளையாடுகின்ற பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்கிற ஒரு விடயம் எங்களுடைய உடலிலே தானாக உருவாகிறதுன்னு சொல்வார்கள். ஏனென்றால் எங்களுடைய கைகளின் ஊடாக கிருமிகள் எங்களுடைய உடலை நோக்கி நகரும். அப்படி நகர்கின்ற பொழுது எங்கள் உடல் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வெண்குளியம் என்று வைத்துக் கொள்கிற வெண்குளியம் என்ன செய்யும் எங்களுக்கான அந்த எதிர்ப்பு ஒரு கிருமி வருகின்றால் அதுக்கு என்ன எதிர்ப்பை உடலே சுரக்கும். அப்படி சுரக்கின்ற பொழுது இலகுவாக அந்த பாக்டீரியாக்களை அதை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றுவிடும். ஆனால் நாங்கள் இந்த பிள்ளைகள் சிறு பராயத்திலிருந்து மண் அழியவில்லை, திடீரென ஒரு இடத்துக்கு போகிறார்கள், அவர்கள் மண்ணுக்குள்ளே கை வைத்து விளையாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த கைகளிலே எல்லாம் வந்து தோல் அலர்ஜிக்காக வந்துவிடும், பெருக்கள் வந்துவிடும். அல்லது புதிதாக ஏதாவது ஒன்றை அவர்கள் தொடுகின்ற பொழுதோ அல்லது ஏதாவது ஒன்றை அலைகின்ற பொழுதோ அவர்களுக்கு அந்த பாக்டீரியாக்கள் போய் உடனடியாக உடலிலே வந்து நோய்களை உருவாக்கிவிடும். அது எதிர்ப்பு சக்தி என்கிற விடயத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடும். குழந்தைகள் அதிகமாக இந்த மண்ணுகளிலே புரண்டு உருண்டு அந்த மண்ணுகளை குழைத்து விளையாடி சமைத்து அப்படி விளையாடுகின்ற பொழுது அந்த கிருமிகள் பழக்கப்பட்டுவிடும். நீங்கள் எந்த ஒரு புது இடத்துக்கு சென்றாலும் அல்லது எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் மண் தரையிலே படுகின்ற பொழுது அல்லது நாங்கள் அந்த மண்ணிலே அலைந்து விளையாடுகின்ற பொழுது அல்லது புதிதாக ஏதாவது கிருமி நாங்கள் ஒரு பார்க்குக்கு போறோம்னு வைத்துக் கொள்வோம், ஒரு மிக காட்சி சாலைக்கு போறோம் அல்லது பூங்காக்கு போறோம், அங்கே நாங்கள் சில பிள்ளைகள் மண் அலைய வேண்டிய கட்டாயம் பெறும், அந்த மண்ணுக்குள்ளே நடக்க வேண்டிய கட்டாயம் பெறும், அல்லது நீரோடைகளுக்கே நடக்க வேண்டிய கட்டாயம் பெறும். இப்படி அங்கே நாங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் சூவலை போட்டு போகலாம்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துக்குள்ளும். அல்லது ஒரு இடத்திலே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் விளையாட போறார்கள், முதலில் விளையாட போறார்கள், அவர்களுக்கு நோய் வரத்தான் வாய்ப்பு இருக்கும். இப்படி பழக்கப்பட்டு விட்டது அந்த பிரதேசம் அல்லது சூழ்நிலை, அந்த மண் பழக்கப்பட்டு விட்டதனால் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த வன்குழியம் யோசிக்குமா இந்த கிருமி வார இதற்கு என்ன நான் ஆப்பு வைக்கலாம் என்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய உடலை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு தான் இது பாரம்பரியமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். நீங்கள் சொல்வது போன்று இதுவும் ஒரு காரணம்.
இதுவும் ஒரு காரணம் இல்லையா? நிச்சயமாக தானே. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அந்த நோய் எதிர்ப்பு ம். சக்தி அப்படின்றத பிள்ளைகளிடம் அதிகரிப்பதற்காகவும் இந்த ஒரு விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதைவிட இந்த சமூக தொடர்புகள் அப்படின்றதும் இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள சரியான குறைவா இருக்கு. Facebookல வந்து ஒரு 2000, 3000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பார்கள். ஆனா வீட்ல இருக்கிறவர்களுடைய அவர்கள் பேசுவது என்பது குறைவாக இருக்கக்கூடிய குறிப்பாக இப்ப 11 வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த முகப்புத்தக பாவனைகள், Instagram அப்படின்ற பலதரப்பட்ட சோசியல் மீடியாவுல அவர்களுக்கான கணக்குகள் எல்லாம் இருக்கின்றது அதிகம். அப்படி இல்லாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த சமூகத்திற்கான இடைத்தொடர்பு இப்ப அவர்களை பொறுத்தவரை தனக்கு கடல் தாண்டி இந்தியாவுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அமெரிக்காவுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, பிரித்தானியாவுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத தாண்டி சொந்த வீட்டுக்குள்ள இருப்பவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. இப்ப நாங்க அண்மையில் பத்திரிகைகள் பார்த்திருக்கோம். இந்த பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக இந்த 11 வயதில் இருப்பவர்கள் வந்து அதிக மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த முகம் கொடுக்கிறார்கள் அப்படி என்று. இப்ப 11 வயதுல பேரண்டிங் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, அந்த உடல் உளம் சார்ந்த மாற்றங்கள் அவர்களுக்குள்ள வரும். அவர்கள் வந்து ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வாரார்கள். குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. டீனேஜ் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலத்த கடந்துட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா பயமுறுத்துவார்கள். ஆனால் உண்மையில் இந்த டீனேஜ் அப்படின்ற விஷயத்துல ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்கள் போன்று அவர்களுடன் பழக வேண்டும். அப்பதான் அவர்களுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்புகள் வரும். புதிதாக ஒரு விடயங்களை பார்க்கின்ற பொழுது, அந்த அழகுகள் மீது பல அழகுகள் மீது தங்களை அழகுபடுத்துவதற்கு அதிக நேரங்களை செலவிடுவார்கள். அதைவிட அந்த ஒரு ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள இருக்கும். தாங்கள் தான் கதாநாயகர்கள், தாங்கள் தான் கதாநாயகிகள் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பருவத்துல எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வழக்கமான நிலைமை தான். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட ஒரு நட்புறவாக இருக்க வேணும். அப்பதான் பிள்ளைகள் வந்து என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத வீட்டுல சொல்றதுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும். இது நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்டா பழகிட்டு இந்த 11 வயசுல தான் வீட்டுல இருக்கக்கூடிய பல அப்பாக்கள் எல்லாம் வில்லன்களாக இருப்பார்கள். உண்மையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு போகணும். தங்கள மாதிரி வரக்கூடாது. அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். அப்படி என்றுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளுடைய எதிர்பார்ப்புமே, லட்சங்கள்ல உழைக்கக்கூடிய ஒரு ஆளுடைய எதிர்பார்ப்புமே, தன்னுடைய பிள்ளை தன்னை மாறி வரக்கூடாது, நல்லா இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான். அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருந்தாலுமே இப்ப அதிகமான பெற்றோருடைய எண்ணங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப எப்படியாவது தங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர மாட்டோமா என்ற எண்ணம் தான் எல்லாருடைய பெற்றோருடைய எண்ணமாகவும் இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள பிள்ளைகளும் இந்த சமூக பிறழ்வுகளால் வழி மாறி போகிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனாலுமே உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஒரு பாட்டுல கூட இருக்குது. இப்ப கூட்டுல இருந்து ஒரு குஞ்சு தவறி விழுந்துட்டுது அப்படி என்று சொன்னா, அது தாய் பறவை ஏற்றுக்கொள்ளும் தானே அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. கூட்டுல இருந்து தவறுதலா அது இந்த பிள்ளை ஒன்று கீழே விழுந்துட்டுது அல்லது வேணுமென்று விழுந்தா கூட தாய் பறவை அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அதுக்கு அது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவார்கள். என்னதான் பிள்ளைகள் வழிமாறி போனாலும் எத்தனையோ தாய்மார்கள் மன்னித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கிறார்கள். தந்தைகளும் தான். இப்படி இருக்கக்குள்ள இப்படியான மன்னிப்புகளும் நீங்கள் அவர்களிடம் செலவழிக்கக்கூடிய அந்த வேல்யூபிளான டைம் அப்படின்னு சொல்வார்கள். அதுவும் தான் பல பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இப்ப நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது எல்லாம் சந்தோஷமாக கதைத்துக் கொள்கிறோம். நாளைக்கு எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லை. எல்லாம் இறைவனை பொறுத்தது அப்படின்றதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்குது. உண்மையிலே ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பிலே இன்றைய காலகட்டம் மோசமாக இருப்பதனால், இன்றைய சூழ்நிலை அப்படி இருப்பதனால் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி வளவுங்கள். ஒருவர் வந்து உங்களுடன் பழகுகிறார், தொடுகிறார் அல்லது பேசுகிறார், கதைக்கிறார் என்கின்ற விடயங்களிலே அவர்களுக்கு யார் இவர்கள், எப்படிப்பட்டவர்கள், எவ்வாறு ஒருவர் அணுகினால் எப்படி நடக்க வேண்டும் என்கிற சொல்ல குட் டச் எப்படி இருக்கிறது, பேட் டச் எப்படி இருக்கிறது, இந்த விஷயங்களை நாங்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். விடைபெற நாங்கள் என்ன குணம் துஷ்யந்தன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி.